ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு ரீசார்ஜ் எப்படி பண்ணணும்னு தெரியாது. இந்த சிச்சுவேஷனில் நம்ம வெளியே போகிறது நமக்கு ரிஸ்க்கு. ஸோ நான் இந்த வீடியோவில் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நீங்களே உங்கள் வீட்டில் ஈஸியாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஜியோக்கும் வோடஃபோனுக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம ஜியோக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் சர்ச் பாரில் போயிட்டு ஜியோ ரீசார்ஜ்னு டைப் பண்ணுங்கள். ஜியோ ரீசார்ஜ்னு டைப் பண்ணி செர்ச்சை கொடுத்துருங்க. செர்ச் கொடுத்தோடனே அதில் www.jio.comனு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட நம்பரை என்ட்ரு பண்ணணும். எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு எந்தெந்த பிளான் வேணுமோ அந்த பிளானை பை பண்ணிக்கணும். நான் 555 பிளானை பை பண்ணுறேன். அதை டச் பண்ணோடனே இப்படி தான் லோட் ஆகும். லோட் ஆகின பிறகு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். எல்லார்ட்டையும் ஏடிஎம் கார்டு இருக்கும், அதான் டெபிட் கார்டு எல்லார்ட்டையும் இருக்கும். அதனால் டெபிட் கார்டை நான் வச்சு உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ டெபிட் கார்டை கிளிக் பண்ணிட்டேன். இப்போது டெபிட் கார்டில் நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. டெபிட் கார்டில் 16 டிஜிட் நம்பர் இருக்கும், அதுதான் கார்டு நம்பர். அந்த கார்டு நம்பரை எடுத்து நம்ம அந்த இடத்துல டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு மந்த்து இயர் அதுக்கு கீழேயே கொடுத்துருப்பாங்க. மந்த் இயர் டெபிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க, அதையும் அங்கே டைப் பண்ணணும். சிவிவி நம்பருங்கிறது கார்டுக்கு பின்னாடி 3 நம்பர் இருக்கும், அதுதான் சிவிவி. அந்த நம்பரை டைப் பண்ணணும். கார்டு ஹோல்டர் நேமில் கார்டில் இருக்கிற பேரை போட்டுடணும். அதாவது யார் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களோட பேரை போட்டுடணும். பேரை போட்டுட்டு பே கொடுத்துடணும். பே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டா ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆகிரும். சேம் மெத்தட் தான் வோடஃபோனுக்கும் ஏர்டெலுக்கும் பிஎஸ்என்எல் எல்லாமே இதே மெத்தட் மாதிரி தான். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயம் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சைபர் சேஃப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.